என்ன நாம வாங்கின ஸ்டாக் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. பாலாஜி, நீங்க வாங்கின ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 25. கார்த்தி உன்னோடது என்ன எல்லாம் 25, 18ங்கிறாங்க. எனக்கு 1% கூட வரல. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஹரி ப்ரோ, என்ன புலம்புறீங்க? எல்லா ஸ்டாக்கும் ஏறுதுங்கிறாங்க, 1%லயே இருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. டெக்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டாக்கை பத்தி தெரியலையே, என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, இதே போலதான் நாம வாங்கின ஸ்டாக்ஸ் எதுவுமே மேலே போகலே அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நாம என்ன பண்ணியிருந்திருப்போம், ஒரு நல்ல மேல தொடர்ந்து போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து நீங்க பை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து நாம தெரியாம வாங்கியிருப்போம். அதனால அது இன்னும் மேல போகாம அப்படியே இருக்கும். இப்ப எப்படி வாங்குறது? சரி, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுட்டாதான் அடுத்து எதை வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா கன்யூஸா புல்லிஷ் போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங்காக நல்லா மேலே போகுதுன்னு ஆல்ரெடி வாங்கினவங்க சேல் பண்ணிடுவாங்க. அப்படி வாங்கினாலுமே அது தொடர்ந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கும், தொடர்ந்து மேலே போகாது. ஸோ தொடர்ந்து கன்யூஸாக இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனாலே அது தொடர்ந்து மேலே போகாமல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இப்படி புல்லிஷாக போயிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது பேரிஷாக போயிட்டு இருக்கும் பொழுதோ ஒரு கன்சால்டேட் வந்து நடக்கும். அந்த கன்சால்டேட்ல கூட நம்ம ஷேர் வந்து இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு கன்சால்டேட் லெவலை பிரேக் பண்ணாதான் மேலே போகும். அல்லது அந்த லெவல் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும். பயப்படாதீங்க, அப்படி ஆகாது நம்புவோம். அதனால அந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்கும் பொழுதும் நம்மளோட ஸ்டாக் வந்து மேலே போகாமையோ அப்படியே வந்து ஸ்டக் ஆயிருக்கும். இந்த மாதிரி தொடர் புல்லிஷ்ல இருக்கும்போது கன்சல்டேஷன் வந்து ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ அல்லது பல வாரங்களோ கூட நீடிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும், லாங் டேர்மில் முதலீடு பண்ணோம்னா. ரொம்ப முக்கியமா நம்ம ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலா செக் பண்ணி ஆகணும். ஃபண்டமெண்டலுக்கு சாதகமா இல்லைனாலும் நம்ம வாங்கின ஷேர் அப்படியே தான் இருக்கும். அதனால ஃபண்டமெண்டலாம் செக் பண்ணணும். ஜீரோதாவுடைய கிரெடிட்ல ஃபண்டமெண்டலா செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நான் தொடர்ந்து சொல்றேன். அதே போலதான் டெக்னிக்கலாகவும் நாம வாங்கின ஸ்டாக்கு டெக்னிக்கலா ஏதாவது ஒரு ரீசனால அப்படியே நிற்கும். ஏதாவது சார்ட் பேட்டர்னாலோ அல்லது வேற எது காரணங்களால் அப்படியே நிற்கும். அதுல இருந்து மாறும் பொழுதுதான் மேலே போறதோ கீழே வரதோ நடக்கும். அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு ஸ்டாக் வாங்க நம்ம இவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கா? இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. இன்னுமா? ஆமா, ஒரு ஸ்டாக் வந்து நல்லா வந்து பி ரேஷியோ ஹைல இருக்கு, நம்ம வாங்கிடுவோம். ஆனா ஹைல இருக்கிற பி ரேஷியோவை பார்த்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செல் வந்து பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஸ்டாக் நம்ம பை பண்ணிட்டோம்னா எப்படி மேலே போகும்? அதே போலதான் கம்பெனி ரிசல்ட் வந்தாலும் அதுக்கு சாதகமா மேலே போறதோ கீழே போறதோ வந்து நடக்கும். இதெல்லாமே நம்ம செக் பண்ணோம். ஓவரால் மார்க்கெட் மூடுன்னு ஒன்று இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா இறங்குச்சு. என்னன்னா நியூஸ் பேசிக்ல HMPV வைரஸோடைய அந்த அச்சத்தினால் கீழே இறங்குச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கணும். இந்த மாதிரி பார்க்காம வாங்கியிருப்பீங்க, அதனால அது அப்படியே இருக்கு. இனிமே வாங்கும்பொழுது அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, கரெக்டாக வாங்குங்க. பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ வந்து பண்ணுங்க. நான் ஃபண்டமெண்டலை பற்றி தான் பெரும்பாலும் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டாக்கை டெக்னிக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனல்ல இருந்து நாங்கள் 99 ரூபீஸ்க்கு வந்து 3 லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 99 ரூபீஸ் கொடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வரும், அதை பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் அறிமுறை புரிஞ்சா? புரிஞ்சுது.